வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா என் செல்ல பிள்ளையான உன்னை பார்க்க வந்திருக்கேன்னா கண்டிப்பா உனக்காக ஏதோ செய்ய போறேன்னு தானே அர்த்தம். இதோ இப்போது உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்த நான் என் பாதம் தொட்டு ஆசி பெற்ற உனக்கு எல்லா உனது ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்க போறேன். அதாவது ரொம்ப நாளாக உன் மனசில் நீ எது நடக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியோ அதை இப்போது நல்லபடியாக நடத்தி கொடுக்க தான் வந்திருக்கேன். என்னை உண்மையாக நினைக்கக்கூடிய, முழுசாக என்னை நம்பக்கூடிய உனக்கு இனி எந்த விதத்திலும் பயமோ கவலையோ தேவையில்லை. ஏன்னா இதுவரைக்கும் உனக்கு திறக்காத வழிகளை எல்லாம் நான் திறந்து வச்சு தடையாக இருந்ததையெல்லாம் உடைச்சி எரிஞ்சு உனக்கான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். கஷ்டங்களும் சோதனைகளும் உனக்கு இருக்குதேன்னு புலம்பினாய் அல்லவா? கஷ்டன்றதே சோதனை தான். அதனால் சோதனையின் முடிவில் வெற்றி உண்டாகுன்றதை புரிஞ்சுக்கிட்டு என்னை நம்பி ஓடிவா. கூடிய சீக்கிரம் உன் வேதனை சோதனை எதுவாக இருந்தாலும் அதை நான் முடிவுக்கு கொண்டு வரேன். உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்ற யாரும் இல்லைன்னு நினைக்க வேணாம். உனக்கு உதவி செய்யவும் உன்னை காப்பாற்றவும் தானே ஒரு தாயாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நம்பிக்கையோடு நீ இருந்தினாதான் உன் வாழ்க்கையில் என்னால் அதிசயங்களை நிகழ்த்த முடியும். என்னையே நினைத்து வழிபடக்கூடிய உன் மனசுக்கு இனி எந்த விதத்திலும் பயத்தை உண்டாக்க மாட்டேன். நீயும் எதை பற்றி யோசித்து பயப்பட வேணாம். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கை துணையாக உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே இருக்கணும்னு தீர்மானிச்சிட்டேன். அப்புறம் என்ன, இனிமே நீ எதை பற்றி யோசிக்க விட வேண்டியதில்லை. என்னை நம்புபவர்கள் இரும்புக்கு சமானம். நான் சிம்ம வாகனத்தில் அமர்ந்து காட்சி தரும்போது என் செல்ல பிள்ளையான உனக்கு மட்டும் பயம் எங்கிருந்து வருது? என்னை நம்ப ஆரம்பிச்சிட்டினாலே உன் மனசில் பயங்கிறது ஒரு துளி கூட இருக்காது. ஏன்னா உறுதியான வஜ்ரகோச வராகியானவள் அந்த அளவுக்கு வலிமை படைத்தவள். என்னை நம்பும் உனக்கு உன் வாழ்க்கையில் தோல்வி என்பதே இல்லாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். உன் மனசுக்கு தெளிவை கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் நல்லதை செய்ய வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அத்தனையையும் தாண்டி இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உன் வாழ்க்கைக்கு ஒளி தர நான் காத்துக்கிட்டே இருக்கேன். தடைகள் அனைத்தையும் விலக்கி வச்சு உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் கூடிய சீக்கிரம் எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன். உண்மையாக என்னை நம்பக்கூடிய யாரையும், நம்பிக்கையோடு என்னை வணங்கக்கூடிய யாரையும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மனசுக்குள்ள நீ என்னை உண்மையாக முழுமையாக நினச்சினாலே எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிரும் என் செல்லமே. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க யாரையும் அவங்க வாழ்க்கையில் தோற்று போக நான் விடவே மாட்டேன். என் அருள் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களும் நடந்தே தீரும். கஷ்டம் வரும்போதும் கவலைகள் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் இந்த வராகி அம்மாவை கூப்பிட்டினாலே உன் நல்ல எண்ணத்துக்காகவே நான் அருள் புரிஞ்சு உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுக்க போகிறேன். என்னை நம்பி வணங்கும் போது உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லபடியாகவே இருக்கும். என் மீது பொறுமையோடு வணங்கும் உனக்கு எந்த விதத்திலும் தோல்வியை தந்துட மாட்டேன். நீ மனம் தளர்ந்து போகும்போதெல்லாம் என் பேரை சொன்னினா போதும். உன் நம்பிக்கைக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருவேன். இந்த வராகி அம்மாவின் அருள் உனக்கு இருக்கும்போது நீ போகும் பாதைங்கிறது உனக்கு எளிதாக சுலபமாகவே இருக்கும் என் செல்லமே. வராகியை யார் வணங்கினாலும் அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைச்சே தீரும். நீ எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் இந்த வராகியை மனசில் நினச்சிக்கிட்டு செய்ய ஆரம்பி. நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பாக நானே உனக்கு கைப்பிடிச்சு தூக்கி விட்டு
உன் உதவிகளை செஞ்சு உனக்கான வெற்றிகளை உன் கைகளை ஒப்படைப்பேன். வாழ்க்கையில் நீ நினைக்கிறது நடக்கிறதுக்கு முன்பாக எத்தனை தடைகள் வந்தாலும் நீ மனசை தளர விட்டுறாத. என்னை நம்பி முன்னால் போய்கிட்டே இரு. உன் பயத்தையும் கவலைகளையும் அகற்றும் சக்தி கொண்ட இந்த வராகியானவள் என் மீது நம்பிக்கை வச்சிருக்க உனக்காக தைரியத்தை கொடுத்து தன்னம்பிக்கையை கொடுத்து ஜெயிக்கிற வழிகளையும் காட்ட போகிறேன். உன் மனசில் குழப்பம் வரும்போதெல்லாம் என்னை நினச்சிக்கோ. கண்டிப்பாக நானே உனக்கு மன அமைதியை கொடுப்பேன். நம்பிக்கையோடு இருக்கும் மனிதர்கள் யாருக்கும் வாழ்க்கையில் இருள் நிரந்தரம் கிடையாது என் செல்லமே. இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கிற விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கைங்கிற பயணத்தில் இவ்வளவு சோதனைகள் வருதேன்னு சொல்லி தவிக்காதே. என்னை நம்பி பயணிக்கும் நீ ஒருபோதும் தனியாக தவிக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். உனக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் கடந்து நீ தைரியமாக ஜெயிக்கும்படி இந்த வராகி அம்மா வழிகாட்டுறேன். நீயும் நல்ல எண்ணத்தோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் நம்பிக்கைக்காகவே எல்லா விஷயங்களையும் இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் வராகியானவள் உனக்கு சிறப்பாக ஆசீர்வதிச்சு நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுறேன். என் துணையோட நீ எல்லா சிக்கல்களையும் சிரமங்களையும் கூட கடந்து வந்துட முடியும். உன் எண்ணங்களையும் நீ யோசிக்கிறதையும் சிந்திக்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வராகி அம்மா உனக்கு உதவி செய்ய ஓடி வந்திருக்கேன். என் துணையோட என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையின் மூலமாக எல்லா பிரச்சனைகளையும் உன்னால் சமாளிக்க முடியும். உன் வாழ்க்கையிலையும் நான் நல்ல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வர்றேன். நம்பிக்கையோட முயற்சி செய்யக்கூடிய உன்னை நான் ஆசீர்வதித்து அருள் புரிகிறேன் என் செல்லமே. என்னை நம்பி நீ முயற்சி செய்யும்போது தோல்வியெல்லாம் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீருவாய். ஏன்னா தோல்விங்கிறதே உனக்கு ஒரு பாடம் மட்டும்தான். தோல்வியை கற்றுக்கிட்டினா அடுத்த முறை கண்டிப்பாக வெற்றி உன்னை வந்து சேர்ந்தே தீரும். வாழ்க்கையில் எப்போதும் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. சில நேரங்களில் நீ நினச்ச விஷயம் உடனே நடக்காமல் இருக்கலாம். அதுக்காக நம்பிக்கையை விட்டுடக்கூடாது இல்லையா? என் மேலே நம்பிக்கை வச்சு நீ காத்திருக்கும்போது கண்டிப்பாக சரியான நேரத்தில் அனைத்தும் சிறப்பாக நல்லபடியாக நடந்தே தீரும். வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் சில சமயங்களில் என்ன செய்ய போகிறோம், எப்படி இதை சமாளிக்க போகிறோன்னு புரியாத அளவுக்கு கஷ்டங்கள் உன்னை ஆக்கிரமிக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்துல எல்லாம் மனசை அமைதியாக்கிக்கிட்டு இந்த வராகி அம்மாவை வணங்குனினா நானே உன் உள்ளத்தில் நம்பிக்கையை கொடுப்பேன். அந்த நம்பிக்கையின் மூலமாக நீ வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்ற வழிகளையும் உன் கண்களுக்கு காட்டி உன்னை முன்னேறி செல்ல வைக்கும் சக்தியை கொடுப்பேன். என்னை நம்பி நீ முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக வாழ்க்கையை சுலபமாக ஜெயிச்சிடலாம். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தைரியமும் பொறுமையும் அவசியம் அல்லவா? நீ என்னை நம்பி தைரியத்தோட பொறுமையாக காத்திருக்கும் போது கண்டிப்பாக எல்லா சோதனைகளையும் நீ கடந்து போவதற்கான வழியை இந்த வராகி அம்மா உனக்கு காட்டிடுவேன். ஓ மனசு சோர்வாக இருக்கும் போதெல்லாம் இந்த வராகி அம்மாவின் ஆலயத்துக்கு வந்து ஒரே ஒரு முறை பார்த்துட்டு போ. வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. கஷ்டம் வந்தாலும் அது சில காலம்தான், சந்தோஷமாகவே இருந்தாலும் அது சில காலம்தான். கஷ்டம் வரும்போது என் மேலே நீ நம்பிக்கை வச்சு வணங்கினா அந்த கஷ்ட காலமே சுலபமாக உன்னை விட்டு கடந்து போயிடும் என் செல்லமே. வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் உன்னை நீ பலமாக மாற்றிக்கிறதுக்கான பாடமாக எடுத்துக்கோ. என்னை நம்பி முயற்சி செய்யும் உனக்கு எல்லா சோதனைகளையும் அனுபவமாக மாற்றி கொடுக்குறேன். உன் நல்ல எண்ணங்கள் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்றதை புரிஞ்சுக்கோ. நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மாவே உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறேன். எப்போதும் உன் மனசு முழுக்க நல்ல எண்ணங்களை நிரப்பி வச்சுக்கிட்டு நீ நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிச்சினா அதன் மூலமாக உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் அல்லவா? இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுமே
தனியாகவே எல்லாத்தையும் செஞ்சு தனியாகவே வாழ்ந்துட முடியாது. சில நேரங்களில் தெய்வ நம்பிக்கை தான் உன் மனசுக்கு சக்தியை கொடுக்கும். தெய்வ நம்பிக்கை தான் உனக்கு தைரியத்தை கொடுக்கும். என்னை நம்பி வாழும் உன் உள்ளத்தில் நான் அமைதியை கொடுத்து உனக்கு தைரியத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படி செய்ய போகிறேன். பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் தெரியுமா? நீ பொறுமையாக இருந்தீனா உடனே கிடைக்காத விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைச்சே தீரும். வாழ்க்கையில் எது அதிக மதிப்பு வாய்ந்தது, எது சாதாரணமானதுன்றத உனக்கு சில பாடங்களின் மூலமாக இந்த வராகி அம்மா புரிய வைக்கிறேன். என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் யாரையும், என்னை நம்பி பொறுமையாக காத்திருக்கும் யாரையும் இந்த வராகி அம்மா கை கழுவி விட்டுட மாட்டேன். கண்டிப்பாக உனக்கான நல்ல பலனை நான் கொடுக்க தான் போகிறேன். வாழ்க்கையில் நீ எதையும் செய்வதற்கு முன்பாக மனசை நல்லா தைரியமாக உறுதியாக வச்சுக்கணும். ஏன்னா சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய மனசு முன்னாடி போக முடியாதல்லவா? என்னை நினைக்கும் போது உன் சந்தேகமே உனக்கான தைரியமாக மாறும். சில நேரங்களில் வேணும்னா நீ எதிர்பார்த்தது நடக்காமே போயிருக்கலாம். ஆனால் அதை விட அதை உனக்கு நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்க திட்டம் போட்டு வச்சிருக்கேன்றது உனக்கு தெரியுமா? நீ நினச்சது நடக்கலைனா அது தோல்வி அல்ல. நீ நினச்சதை விட அதை மிக பெருசாக பிரம்மாண்டமாக இந்த வராகியம்மா உனக்கு நடத்த போகிறேங்கிறதுக்கு அடையாளம்தான் அந்த தோல்வி. என்னை நம்பி நீ முயற்சி செய்யும்போது தாமதமானாலும் கண்டிப்பாக வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும். உன் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குமே செல்லமே. மனசுக்குள்ள கோபமோ கவலையோ பயமோ இல்லாமல் தைரியமாக என்னை நோக்கி ஓடிவா. உன் நல்ல எண்ணங்களுக்கும் உன் நல்ல மனசுக்குமாகவே இந்த வராகியம்மா உனக்கான விஷயங்களை எல்லாம் சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்றேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கனவு இருக்குது. ஆனால் அந்த கனவை அடைகிறதுக்கு நீ எப்படி முயற்சி செய்கிறங்கிறது முக்கியம். நீ செய்யும் முயற்சிகள் சரியானதாக இருக்கும் பட்சத்தில், தீவிரமானதாக விடாமுயற்சியாக இருக்கிற பட்சத்தில் இந்த வராகியம்மா அதுக்கு ஒரு நல்ல பலனை வெற்றியாக கொடுத்தே தீருவேன் தெரியுமா? உன் மனசில் நம்பிக்கை இருந்தாலே போதும். எந்த இருளும் நீண்ட நேரம் உன் வாழ்க்கையில் தங்க முடியாது. இரவு பொழுது சில நேரங்களில் சீக்கிரம் வந்துடலாம். மாலை 5:30 6 மணிக்கே இரவு பொழுது மாதிரி இருட்டாகி போனாலும், நீண்ட நேரம் இருளாகவே இருந்தாலும் கூட காலையில் எப்பொழுதும் வெளிச்சம் வந்து விடிவு காலம் பிறக்குது தானே? அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் நீ ரொம்ப காலம் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம். வாழ்க்கையே இருளாக உனக்கு தோணி இருந்தாலும் அந்த இருளை விலக்கிக்கிட்டு உனக்கு நல்ல நேரத்தையும் விடிவு காலத்தையும் இந்த வராகியம்மா கொடுப்பேன்றத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. என்னையே நினைத்து வணங்கும் உனக்கு உன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தை அகற்றி உனக்கான நம்பிக்கையை அதிகப்படுத்துகிறேன். உனக்குள்ளிருந்து வலிமையை கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படி செய்ய வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. ஒரு மனிதன் முயற்சியே செய்யாமல் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்? கொஞ்சமாவது முன்னேறதுக்கு முயற்சி செய்யணும். அதே நேரத்தில் மனசில் தெய்வ நம்பிக்கையும் அதிகமாக வச்சுக்கணும். நம்பிக்கையோட, அதுவும் இறை நம்பிக்கையோட முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை பயணத்தில் நீ வெற்றி பெற்று வலிமை உள்ள ஆளாக மாறுவாய் என் செல்லமே. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவங்க மனசையும் ஆக்கிரமிக்கக்கூடிய, மற்றவங்க மனசை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. நல்ல வார்த்தைகளை பேசினா அவங்க மனசில் அது நல்ல நினைவாக இருக்கும். தீய வார்த்தைகளையும் அவங்க மனசை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் பேசும்போது அது கெட்ட நினைவுகளாக வாழ்நாள் முழுவதும் அவங்க மனசை உறுத்தி வருத்தக்கூடிய அளவாக இருக்கும் அல்லவா? யார் மனசையும் புண்படுத்தாம நல்ல வார்த்தைகளை பேசுன்னு நான் சொல்றதுக்கு காரணம் இப்போ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் எல்லாரிடமும் எப்போதுமே இனிமையான வார்த்தைகளை பேசி பழகு. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்காகவே இந்த வராகியம்மா எல்லா விதத்திலும் முன்னேற்றத்தை கொடுக்குறேன். எத்தனை தடைகள் வந்தாலும்
அதை தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கு உண்டான வளமையையும் வலிமையையும் கூட நான் கொடுப்பேன். இருளில் நடந்து போகிற மனிதனுக்கு எப்படி ஒரு விளக்கு தேவைப்படுமோ அதே போலதான் வாழ்க்கையில் இருளாக இருந்து கஷ்டப்படும் உனக்கு நம்பிக்கைங்கிற விளக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. அந்த நம்பிக்கை விளக்கை ஏற்றும் சக்தியா இந்த வராகியம்மா நான் இருப்பேன். இருளின் வாழ்க்கையில் வெளிச்சத்தின் ஒளியாக இந்த வராகியம்மா இருந்து நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன் என் செல்லமே. உன் மனசில் நல்ல எண்ணத்தோட நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மாற்றம் வந்தே தீரும். அதுவும் அந்த மாற்றம் நீ ஜெயிப்பதற்கான, நீ நினச்சது நடப்பதற்கான நல்ல மாற்றமாக இருக்கும். இந்த வராகி அம்மாவின் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்பிக்கையோட நீ பாட்டுக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டு உன் கடமைகளை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு. என் அருளின் மூலமாக உனக்கு ஒளிகாட்டி வழிகாட்டி உன்னை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அன்பு குழந்தை, நீ தைரியமாக நடந்து போ. நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும், நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும், வேலையிலும், கடமையிலும் என் ஆசீர்வாதம் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும். நீ நினைக்கிறதை விட நீ மிகவும் அதி புத்திசாலி, அதி பயங்கர திறமைசாலியும் கூட. உன் மனசுக்குள்ள நிறைய சக்தி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்பி நீ நடந்து போகும்போது இந்த வராகி அம்மா நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படி செய்வேன். உன்னுடைய நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும். நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, வெற்றிகரமாக வாழணுங்கிறதுக்காகவும் உன் வீட்டில் உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்தது போல நடத்தி கொடுப்பதற்குமாக தான் இந்த வராகி அம்மா என் பாதம் தொட்டு உன் ஆசையை உனக்காக கொடுத்தேன்றதை புரிஞ்சுக்கிட்டியா?